பெரியவர்களோ, சிறியவர்களே, முதியவர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இங்கு கூறுவதற்கென்று பெரிதாக எதுவும் இல்லை. எல்லோரும் சிறப்பாக அழகாக சனசமூக நிலையத்தின் வளர்ச்சி பற்றி கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நன்றி கூறும் விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். அதனை விட ஒரு சிறு கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன். இந்த தங்கம் இருக்கல, தங்கத்தை வடிவமைக்கிறதுக்காக இரும்பு சுற்றியில பாய்ப்பாங்களாம். இரும்ப வடிவமைக்கிறதுக்கு இரும்பு சுற்றியில பாய்ப்பாங்களாம். அப்ப அந்த தங்கத்தை இரும்பு சுற்றியலால அடிக்கும் போது சத்தம் பெறாதாம். இரும்பு சுற்றியலால இரும்புக்கு அடிக்கும் போது சத்தம் பெறுமா. அப்ப அந்த தங்கம் கேட்டுதான், நண்பா, எனக்கு இவ்வளவு அடி அடிக்கிறார்களே, நான் சத்தம் போடவில்லை. உனக்கு இரும்பாகிய உனக்கு இரும்பு சுற்றியலால் அடிக்கும் போது நீ நிறைய சத்தம் போடுறாய் என்று கேட்டுதான். அப்போ இரும்பு சுற்றியல் இரும்பு சொன்னதான், உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அடிக்கிறார். எனக்கு அடிக்கிறவரோ எனக்கு சம்பந்தமானவர். ஏனென்னா இரும்பல் அடிக்கின்றது. அப்போதுதான் நான் கத்துகிறேன், எனக்கு சொந்தமானவர், எனக்கு உறவுக்காரர், எனக்கு உண்மையானவர், நெருங்கிய நண்பர் எனக்கு அடிக்கும் போது என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை, சத்தம் போடத்தான் செய்கிறேன் என்று சொன்னதாம். அதே போல எங்களுக்கு அருகிலே இருப்பவர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்களே எங்களை அடிக்கின்ற போது எங்களுக்கு இன்னும் வேதனையாக இருக்கின்றது. எங்களுக்கு வெளியில் இருந்து வந்து யாராவது பிரச்சனை பண்ணுவதாக இல்லை, எங்களோடு கூட இருக்கிறவர்களே எங்களுக்கு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவை மாறிட வேண்டும் என்று இறைவனை முதற்கண் வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நன்றியுரையை கூற விரும்புகிறேன். நிர்வாகத்தினை இயற்றும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சனசமூக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலை பழுக்களுக்கும் மத்தியிலும் நேரத்தினை ஒதுக்கி எமது நிகழ்வுக்கு வந்த பிரதம விருந்தினர்கள் தவிசாளர் கந்தையா ஜெகதீசன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருமதி பரமேஸ்வரன் அருந்தசா அபிவிருத்தி அலுவலர் அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எரீனா கிரேசியன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் கனநாதன் நுசாந்தன் மற்றும் கௌரவ உறுப்பினர் முருகையா சுதாகரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அருத்தந்தை ரெக்ஸ் சவுந்தரா, மடுமாதாலயம் கட்டுடை போதகர் முருகன் நஸ்கனா, போதகர் பிலிப்ஸ் ஆண்டனி, போதகர் கனகசபை விஜயகுமார், போதகர் கந்தையா சிவபாலன் அவர்களுக்கும் எனது நன்றியினை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சனசமூக நில வளர்ச்சிக்கு அன்பளிப்போடு செயற்பட்ட அமரர் முருகன், அந்தோணி பர்னாந்து, வேலன் டேவிட், வேலன் மகாலிங்கம் அவர்களுக்கும் எனது நன்றியினை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் அனைத்த காலங்களில் எமது கிராம மக்களுக்கு உணவளிப்பதற்கு பண உதவியை வழங்கிய ஐயா விஜயன் கிரியோன் உசாந்தன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது நிர்வாக கூட்டம் ஒவ்வொன்றிற்கும் ஜெபம் ஒன்றினை செய்து எந்த பிரச்சனைகளும் இன்றி மேலும் வளர்ச்சி அடைந்து இறைவனை வேண்டும் போதகர் கிருபாசன சபை முருகன் அஸ்கனாஸ் அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்ற விளையாட்டு போட்டியினை ஒழுங்கமைத்த ஆசிரியர் ஜெயக்குமார் அவர்களை பாராட்டி நன்றி கூறுகின்றோம். மற்றும் நடுவர்களாக இயங்கிய விளையாட்டுக் கழக தலைவர் தேவராஜா அபிராஜ், யோகராசா பிரசாந்த், அஸ்கினாஸ் காலேப், நெல்சன் ஆகியோருக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டிட புனரமைப்பு வேலையின் போது மதிய உணவு வழங்கிய ஜெயக்குமார், மஞ்சு, பரமானந்தகுமார்,
கிறிஸ்துராணி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தேநீர் குளிநீர் வழங்கிய பரதன் கேசினி, ஜெயசீலன் கிறிஸ்துமலர், மேசாக் சலோமி, முகுந்தன் அகிலா, பிரசாந்த் அபிஷா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒளி அமைப்பினை வழங்கிய ஜெயசீலன் மற்றும் தேவராஜா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது எமது சனசமூக கொடியினை ஏற்றுவதற்கு இசையமைத்து தந்த சிவராசா சிவகணேசன் சிவா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தைப்பொங்கல் விழாவிற்கு எமது கிராம மக்களுக்கு பொங்கல் பானை மற்றும் பொங்கல் உணவுப் பொருட்களை வழங்கிய மதிப்புரிய தவிசாளர் ஜெகதீசன் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக எமது சனசமூக நிலைய அபிவிருத்தி புனர் நிர்மாண வேலைகளை எமக்கு பெரிய தொகை பணத்தினை தந்துதவிய மதிப்புக்குரிய செபமாலை கிரேசியன் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன், நன்றி கூறுகின்றேன். விழாவுக்கு உதவி செய்த செல்வநாயகம், ஞானசீலன்,